இந்த தண்ணியை வந்து எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணலாம். வீட்டில் என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம இந்த தண்ணீரை லேசா நம்ம கலந்துக்கிட்டு இந்த கரைசலை வந்து வீட்டில் வளரக்கூடிய ரோஜா செடிகளுக்கு ஊற்ற போகிறேன். இந்த தண்ணீரை வந்து நம்ம சேமித்து வச்சு கரைசலை தயார் பண்ணி செடிங்களுக்கு ஊற்றுனா நமக்கும் நன்மை கிடைக்குது. இந்த தண்ணியை வந்து எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணலாம். வீட்டில் என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம அரவு முறையை எப்படின்னு என்பதை என்னுடைய வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கலாம். இந்த அரவை மாவு தான் வந்து நான் ஒரு கப்பை வந்து இந்த பக்கெட்டுக்குள்ளே போட்டு 2-3 நாளைக்கு புளிக்க வச்சுருக்கேன். இந்த கசப்பு தன்மை வந்து கரைசல் மாவு வந்து பூஞ்செடிகளுக்கும் காய்கறிகளுக்கும் ஊற்றணும் அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்க எந்த அலங்கார செடிகளும் ஊற்றலாம். இந்த வீட்டில் நான் பல்வேறு அலங்கார செடிக்கு வச்சுருக்கேன். இந்த மாவு கரைசலை வந்து இந்த அலங்கார செடிகளை ஒவ்வொரு தொட்டிக்கும் தண்ணியை வந்து நிறைய ஊற்றக்கூடாது. ஒவ்வொரு தொட்டிக்கும் 1 கிளாஸ் தண்ணி போதும். எதுனாலும் அளவுக்கு மீறினால் அமுதமும் விஷம். இந்த தண்ணீரை லேசாக நம்ம கலந்துக்கிட்டு இந்த கரைசலை வீட்டில் வளரக்கூடிய பூந்தொட்டிகளுக்கு ஊற்ற போகிறேன். இந்த கையில் இருக்க அளவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 தொட்டிக்கு ஊற்றலாம். நீங்கள் ஊற்றும் போது அளவுக்கு 1 கிளாஸ் எடுத்துங்க. இந்த ஊற்றுற முறையை இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா லேசாக ஒரு புளிப்பு தன்மை வாசனை வரும். இது மண்ணுக்கு பயிருக்கும் நல்லது. தண்ணியை ஏன் ஊற்றுறோன்னா, அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் மண்ணில் சேரும்போது பார்த்தீங்கன்னா செடிகள் வந்து நல்லா வளர்ச்சியாக ஆரோக்கியமாக வளரும். இல்லை ஒரு மக தண்ணியை வந்து கிட்டத்தட்ட 8 தொட்டிக்கு ஊற்றிருக்கேன். அது மாதிரி ஒரு வாளி இருக்குது, கிட்டத்தட்ட 80 தொட்டிக்கு இதை நம்ம ஊற்றலாம். சில பேர் எங்கிட்ட சந்தேகம் கேட்பாங்க, இது மாதிரி கரைசல் ஊற்றினா நிறையா பூக்குமா, பெருசாக காய்க்குமா? அப்படிலாம் கிடையாது. மண் வந்து நம்ம செழிப்பாக வச்சிருக்கணும். அப்புறம் நல்லா பராமரிப்பும் தொடர்ந்து இருந்தால்தான் அந்த காய்கறியோ பூக்களோ செடிகளோ நல்லா செழிப்பாக செம்மையாக வளரும். இந்த கரைசலை வந்து வீட்டில் வளரக்கூடிய ரோஜா செடிகளுக்கு ஊற்ற போகிறேன். இந்த தண்ணீரை வந்து நம்ம சேமித்து வச்சு கரைசலை தயார் பண்ணி செடிங்களுக்கு ஊற்றுனா நமக்கும் நன்மை கிடைக்குது. இந்த பதிவு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். ஒரு கருத்துக்களை வந்து நீங்கள் எங்கிட்ட தெரிவிக்கலாம். மீண்டும் சந்திப்போம். ஆதவன் ஃபார்ம் சார்பாக.